சொல்லுங்க. மா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. ஆமா, யார் சொன்னா? மளிகை கடைக்காரம்மா. ஓஹோ, சரி, எங்க இருந்து வரீங்க? இங்கதாம்மா, பக்கத்துல அம்பேத்கர் தெரு. மா பின்னாடி தெருவில் கூட ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓ, அப்ப பாத்ரூம்னா கழுவுவீங்கல்ல? வீட்டு வேலை எல்லாம் செய்யலாம்மா, ஆனா பாத்ரூம். சரி சரி, போயிட்டு காலைல 9 மணிக்கு வாங்க. சரி. சரி, கிளம்பு. ஏய், யாருமா? வேலைக்காரி, வீட்டுல இருந்து வேலை கேட்டு போறாங்க. நம்ம கண்டிஷன்லாம் ஸ்ட்ரிக்ட்டா சொன்னியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். மா வாங்க. இங்க பாருமா, காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 9 மணிக்கு அவருக்கு லஞ்ச் ரெடியா இருக்கணும். வீடு டெய்லி மாப்போட்டு கூட்டிருங்க. அப்புறம் துணியை துவச்சிருங்க. மத்தியானம் எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பிக்கோங்க. ஈவினிங் வந்து வீட்டெல்லாம் கூட்டி விட்டு எங்களுக்கு டின்னர் பண்ணிட்டு நீங்க கிளம்பிக்கலாம். சரி. ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா விஷயமா லீவ் போடக்கூடாது. அதுவும் சண்டே லீவ் போட்டீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா 2 நாள் சேலரி பிடிப்பேன். சரிங்க. இன்கேஸ் உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்க பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். வேலையை பாருங்க. ஏமா இங்க வாங்க. ஏமா தலைவலிக்கு கொஞ்சம் டீ போடுறீங்களா? ஐயா, எப்பமா வேலைக்கு வருவ? டைம் ஆச்சு. இந்த 10 நிமிஷம் வந்துருங்கய்யா. சீக்கிரம் வாம்மா. சரிங்க. ஏமா, சாப்பாடுக்கு சாப்பாடு கொடுத்தா இப்படிதான் கீழே கொட்டுவீங்களா? இல்லம்மா, சட்னி. என்ன சட்னி? அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு வாங்க அப்ப வேலை பாரு. மா சப்பாத்திலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன், கிளம்பட்டுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சரி, கிளம்புங்க. மா, என்னம்மா இவ்வளவு நேரம்? வேலை முடிய நேரம் ஆயிடுச்சுடா. பசிக்குதுமா எனக்கு. ஒரு 5 நிமிஷம் இரு. ஏமா, எப்ப பார்த்தாலும் காலைல ஆனா லெமன் சாதம், நைட் ஆனா தோசைன்ட்டு ஏமா அப்படி? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றா. என்ன மட்டும் சொல்லு, ஆனா நீ மட்டும் வேலை செய்யற வீட்டுல வகை வகையா சாப்பிட்டு வா. டேய் விஸ்வா, டேய் காலேஜ் டைம் ஆச்சு, எந்திரி. நைட்டும் லேட்டா சோடாக்கி தரா, காலையில சீக்கிரம் எழுப்பிடுறோம். போனா டேய் எந்திரா. ஏந்திரிக்கிறோம் போ. விஸ்வா எந்திரிடா. டேய்
எதுக்கு பணஞ்சிட்டே இருக்க? எடுத்து சாப்பிடு. அதுலேருந்து நான் காலேஜ் போகல. காலேஜுக்கு போலையா? ஏன்? என்ன நைட் லேட்டாக தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்துச்சு பஸ்ஸில் அந்த கூட்டத்தில் காலேஜ் முடியல என்னால். என் கண்ணை பாரு, நல்லா தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு வண்டி வேணும். வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்னு சொல்றியே தவிர என்னைக்கா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கியா? டேய், வர்ற காசுலாம் வாடகை அது இதுன்னே சமாளிக்க முடியல. இதுல வண்டி வேற, இன்னும் அதுக்கு பெட்ரோல் அது இதுன்னு. கொஞ்சமாவது குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறியாடா? கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்றீங்கல்ல, இவ்வளவு கஷ்டத்தையே என்ன பெத்தீங்கல்ல, செஞ்சுதான் ஆகணும். சும்மா கஷ்டப்படுறேன் சரி சாப்பாடு வரும். என் கண்ணை பாரு, நல்லா தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. இல்லை, வாக்கா, என்ன காலையில் வந்திருக்க? விஸ்வாவுக்கு ஒரு வண்டி ஒன்று எடுக்கணும். அதான் என்ன ஏதுன்னு உன்கிட்ட கேட்டு போலான்ட்டு வந்து. சின்ன பிள்ளைக்கு எதுக்கு வண்டி? ஐயா, பஸ்ல அம்புட்டு கூட்டமா இருக்குடா. படிக்கிற உள்ள அதுக்குள்ள போயிட்டு வந்துகிட்டு ஒரு வண்டி எடுத்து கொடுத்தோம்னா அவன் பாட்டுக்கு போயிட்டு வந்துருவியான்ல. அப்படின்றியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 30,000 கட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் நீ மாசம் டியூ மாதிரி கட்டிக்கோங்க. மாசம் எவ்வளவு கட்ட சொல்லுவாங்க? ஒரு 3,500 4,000 வரைக்கும் வரும். சரி, நீ வண்டி என்னன்னு பாரு, ம், நான் பணத்துக்கு ரெடி பண்றேன். சரி. இது டீ ஷர்ட் போடாது. இல்லடா, வேலைக்கு நேரம் ஆச்சு. சரி பாருங்க. மா, சொல்லுங்க. வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் பக்கத்துல ஆக போதுமா? சம்பளம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். 1 வருஷம் ஆச்சுன்னா சம்பளம் அதிகமா தரணுமா? நீங்க என்ன கார்பெட்லயே வேலை செய்றீங்க? இல்லம்மா, கடன் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. இங்க பாருமா, நீ வேலை செய்யறதுக்கு சம்பளம் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும். உன் கஷ்டத்துக்குலாம் என்னால பங்கேற்றுக்க முடியாது. அதான் இன்னொரு வீட்டுல வேலை செய்யறல்ல, அங்க போய் வாங்க வேண்டியதானே? அங்கேயும் கேட்டிருக்கேம்மா, இருந்தாலும். இங்க பாருமா, போய் வேலையை பாரு. 2-3 மாசம் ஆகட்டும், யோசிக்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. அம்மா, காலேஜுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, எதுக்குமா வர சொன்னேன்? மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அப்படி எப்படி இருக்க? கிளம்பிட்டியா? வண்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. உனக்கு தான். இந்தா ஓட்டி பாரு, அம்மா வச்சு ரவுண்ட் அடிச்சிட்டு. டேய் மாப்பிள, என்னடா வண்டி தள்ளிட்டு வர? டேய் என்னாச்சு? இல்ல மாமா, சின்ன ஆக்சிடென்ட். கீழே விழுந்துட்டியா? என்னடா இவ்வளவு அலட்சியமா பேசிட்டு இருக்க? வண்டி வாங்கி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வண்டி கீழே போட்டு நிக்கிற. மாமா, அடிப்பட்டது நிக்கிறேன். என்னை பத்தி அக்கறமா வண்டியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. உங்க காசுலாம் நான் ஒன்னும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சும்மா இதே சொல்றீங்க. டேய், காசு யாருக்குடா முக்கியம்? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டி வாங்கினா தெரியுமா? மாமா, கஷ்டப்படுறாங்கன்றீங்க. எல்லாரும் வீட்டுல செய்யற வேலை தானே எங்க அம்மாவும் செய்யறாங்க. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? டேய், வீட்டுல எல்லாருமே செய்யற அதே வேலை தான் உங்க அம்மா ஈஸியா பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? திருநாயை மதிக்கிற அளவுக்கு கூட உங்க அம்மா மதிக்க மாட்டாங்க தெரியுமா உனக்கு? எனக்கே ஒரு நாள் உங்க அம்மா லீவ் போட்டு பாத்திருக்கியா? ஒரு நாள் லீவ் கிடைக்காதடா. நமக்கு நல்லா பசிக்கும் போது நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை கனால பாக்குறது இருக்கு பாத்தியா? அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? இது எல்லாத்தையுமே வீட்டு வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றா? எல்லாம் உன்னை படிக்க வைக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான். அங்க இருக்க ஒவ்வொரு ஆம்பளையும் உங்க அம்மாவை எப்படி தினமும் பாப்பாங்க. ஒப்ப செத்ததுக்கு அப்புறமா உங்க அம்மா ஏன் கழுத்துல மஞ்சள் கைத்தையும் தாலிமணி போட்டிருக்கான்னு தெரியுமா? ஒப்ப முத சம்பாதிச்சு வாங்கி கொடுத்து தங்க அது. இப்ப அது கழுத்துல இருக்கான்னு பாத்தியா? அதெல்லாம் எப்படி பாப்பா? உனக்கு உங்க அம்மா அப்பாக்கே டைம் இல்ல. அந்த தாலிதான் இப்ப வண்டியா நிக்குது இங்க.
வண்டி டியூவை கட்டுறதுக்கு உங்க அம்மா என்ன வேலை செய்யறேன்னு தெரியுமா? அம்மா நான் வேணா பாட்டிலையும் சேர்த்து கழுவுறம்மா, அப்போ வச்சு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறீங்களா? 2 வேலையும் நீங்களே செய்யற மாதிரி தான் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செய்து தரேன். டேய் வண்டி எங்கடா காணா? டேய் ஒன்னதான் கேக்குற, வண்டி எங்க? டேய் என்னாச்சுடா? இங்க பாருடா, என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகுற? டேய் என்ன? டேய் ஏன் சாமி அழுகுற? இனிமேல் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போக வேணாமா. வண்டி என்னாச்சு? வண்டிய வித்துட்டேம்மா. திட்டியா? அம்மா இட்லி கடைக்காரக்கிட்ட பேசினேம்மா, வண்டியும் பாத்திரமும் கொஞ்சம் கம்மி விலைக்கு தரேன்னு சொன்னாங்கம்மா. இனிமேல் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போக வேணாம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. நீ படிக்கணும்டா, அதுக்கு தானே அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறேன். அம்மா படிப்பு விட மாட்டேம்மா, படிப்பையும் பாக்குறேன் உன்னையும் பாத்துக்கிறேம்மா. இனிமேல் இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போகாதம்மா ப்ளீஸ்மா.